தத்து குழந்தை 50 கிலோமீட்டர் தொலைவு பயணத்திற்கு பிறகு அந்த வீட்டு வாசலில் மனைவியுடன் என்ற தனசேகரன் தன் கையிலுள்ள தினசரியை விரித்து விலாசத்தை சரி பார்த்தான். சரியாக இருந்தது. முகத்தில் மலர்ச்சி. திவ்யாவிடமும் காட்டினான். திருப்தி. இருவரும் வாசல் ஏறினார்கள். தனசேகரன் அழைப்பு மணியை அழுத்தினான். 5 நிமிட இடைவேளைக்கு பிறகு 20 வயது பெண் ஒருத்தி கதவு திறந்து ஒரு கழித்து இவர்களை பார்த்தாள். யார் நீங்க என்று கேட்டாள். தனசேகரன் கையில் உள்ள பத்திரிகையை விரித்து இந்த விளம்பரம் இழுத்தான். அடுத்தவள் பேசவில்லை. உள்ளே வாங்க, கதவை நன்றாக திறந்து வரவேற்றாள். தனசேகர் திவ்யா நுழைந்தார்கள். அவள் கதவை அடைத்து தாழிட்டுவிட்டு அவர்கள் முன் சென்றாள். பெரிய வீடு. மார்பிள் போட்டு அழகாய் இருந்தது. ஹாலில் சோஃபா, நாற்காலிகள் இருந்தது. ஒரு நிமிஷம் என்ற அவள் அடுத்துள்ள அறைக்கு நுழைந்து யாரிடமும் செய்தி சொல்லி உள்ளே வாங்க என்று அழைத்தாள். அரைக்கட்டிலில் அழகான பெண். வயது 35 இல்லை 36. முதுகில் தலையணை வைத்து சாய்ந்து கால் நீட்டி அமர்ந்திருந்தாள். நைட்டி மேல் ஒரு துண்டு பொருத்தி இருந்தாள். நடமாட முடியாதவளோ? தனசேகரனுக்குள் ஐயம். அப்படித்தான் இருக்க வேண்டும். என்ன நோய் என்று நினைக்கும் போதே உட்காருங்க. அவள் எதிர் இருக்கையை காட்டினாள். குரல் இனிமையாக இருந்தது. அமர்ந்தார்கள். அழைத்து வந்த பெண் வேலையின் பொருட்டு அறையை விட்டு வெளியே சென்றாள். நான் மஞ்சுளா. அந்த பெண் வைதேகி என்று கட்டிலில் இருந்தவள் தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டாள். நீங்க ஏறிட்டாள். கணவனும் மனைவியும் தங்கள் பெயரை சொன்னார்கள். ஊர் திண்டுக்கல் என்றார்கள். கொஞ்சம் மௌனம். குழந்தை திவ்யா மெல்ல சொல்லி விஷயத்திற்கு வந்தாள். வயிற்றில் இருக்கு. மஞ்சுளா தன் வயிற்றை தடவினாள். அப்போதுதான் கணவன் மனைவிக்கு புரிந்தது அவள் நிறைமாத கர்ப்பிணி என்று. அதே சமயம் குழந்தை வேண்டுவோர் உடன் வரவும் என்ற விளம்பரத்தை பார்த்து உடன் எடுத்து செல்லலாம் என்று நினைத்து வந்தவர்களுக்கு வயிற்றில் குழந்தையை காட்டியது அதிருப்தியாய் இருந்தது. நான் விதவை. புருஷன் செத்து 5 வருஷம் ஆகுது. மஞ்சுளா அடுத்து சொல்லி இடியை இறக்கினாள். கணவன் மனைவி அதிர்ச்சியாய் குழம்பினார்கள். நான் சொல்கிறதெல்லாம் 100க்கு 100 உண்மை. மூடி மறைச்சி குழந்தையை ஒப்படைச்சா பின்னால் எல்லாருக்கும் சங்கடம். திருப்தி நிம்மதியில் இருக்காதுங்கிறதால சொல்கிறேன். இன்னும் கதை இருக்கு. நிறுத்தி ஏறிட்டாள். தனசேகரும் திவ்யாவும் படபடப்பு பரிதவிப்பு அதிகரித்தது. மஞ்சுளா தொடர்ந்தாள். உங்களுக்கு குழந்தை இல்லையா என்று கேட்டாள். இல்லை, நாங்கள் தம்பதிகளாகி 10 வருஷமாவது. எல்லா வகையிலும் முயற்சி செஞ்சு பார்த்தோம். எதுவும் இல்லை. எதுக்கு உனக்கு நாங்கள் எனக்கு நீ குழந்தைன்னு வெறுமையாக வாழணும்? அனாதை குழந்தை ஒன்று எடுத்து வளர்த்தால் அதுக்கு நமக்கு வாழ்வு கொடுத்த மாதிரி இருக்கும். பச்சை மண்ணை எடுத்து போகலான்னு வந்தோம். ஆனால் இங்கே வயிற்றில் இருக்குன்னு சொல்கிறீங்க. லேசாக புன்னை பூத்த மஞ்சுளா, பிரசவ தேதி இந்த வாரம் தாங்க. இன்றைக்கோ நாளைக்கோ தெரியலை. நீங்கள் நினச்சி வந்தாப்புல பச்சை மண்ணை எடுத்துகிட்டு போகலாம். கண்ணில் காட்டாமல் கூட எடுத்துகிட்டு போகலாம். கணவன் மனைவிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலை. எனக்கு இப்போ 35 வயசு. 25ல் திருமணம். குழந்தை கிடையாது. அவர்கிட்ட குறை. அதை மறைக்க அவர்கிட்ட எனக்கு நிறைய அடி உதை. வாழ்க்கையே வெறுத்து போன சமயம் அவர் விபத்தில் பலியாயிட்டார். புருஷன் கொடுத்த தொல்லையில் மறுமணம் செஞ்சுக்கவும் விருப்பம் இல்லை. வைதேகி நானுமா வாழ்ந்துடலான்னு நினச்சி இருக்கிறப்போ எனக்கு ஒரு நல்ல ஆண் ஒருத்தர் பழக்கமானார். ஜாக்கிரதையாக தான் இருந்தோம். ஆனாலும் குழந்தை உருவாயிடுச்சு. அழிச்சிடலாங்கிற நினைப்பில் ஒரு சின்ன மாறுதல். ஏன் அழிக்கணும்னு ஒரு கேள்வி. நாட்டில் எது நடக்கலை, எது தவறு, எது நியாயம்? ஒரு இடத்துல தவறு, இன்னொரு இடத்துல நியாயம். கீழ்கோர்ட்டில் தண்டனை, மேற்கோட்டில் விடுதலை. சில துகள் வெளிச்சத்துக்கு வருது, சில வராமல் போகுது. நான் விபச்சாரம் பண்ணலை. விருப்பப்பட்டவரோட இருந்தேன். அதுக்கு பழைய ஏன் ஒரு உயிரை கொல்லணும்? கொலையாளி ஆகணும்? வளர்க்க முடியலன்னா இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாங்கிற எண்ணம். நிறுத்தினாள். எவ்வளவு பெரிய மனசு! தனசேகர் திவ்யாவிற்குள் வியப்பு, திகைப்பு. கொஞ்ச நேரம் மௌனமாய் இருந்த மஞ்சுளா, குழந்தை எடுத்து போகிறீங்களா கேட்டாள். ஸ்கேன் பண்ணீங்களா திவ்யா கேட்டாள். ஆனா பெண்ணா பார்க்க விருப்பம் இல்லை. ரெண்டும் எனக்கு ஒன்று தான். உங்களுக்கு ஏறிட்டாள். தம்பதிகள் என்ன பதில் சொல்வதென்றே தெரியாமல் விழித்தார்கள். ஆண் குழந்தை தான் வேணும்னா தயவு செஞ்சு கிளம்புங்க. ஆண் உசத்தியும் கிடையாது, பெண் மட்டமும் இல்லை. நம்ம பண்பாடு கலாச்சார கடைப்பிடிப்பின்படி நான் இந்த குழந்தையை அழிச்சிருக்கணும். ஏன், நான் தவறு இருக்கவே கூடாது. ஆனால் மீறி இருக்கேன். காரணம் பண்பாடு கலாச்சாரம். நாமளாக ஏற்படுத்திக்கிட்ட பழக்கம் வழக்கம் கட்டுப்பாடு. அது இடத்துக்கு இடம், நாட்டுக்கு நாடு மாறுபடுது. உலகத்தில் எது சரி எது தவறு புரியலை. ஆகையினால சரி தவறுங்கிறதெல்லாம் நம்ம மனசை பொறுத்து தான் இருக்குது. அதுக்காக கண்டதே காட்சி கொண்டதே கோலம் நான் கிடையாது. கலாச்சாரம் பண்பாடு போர்வையில் ஒருவனுக்கு ஒரு தீங்கிற பழக்கம் நல்லதாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக கடைபிடிக்கிறதுனால மற்ற நாடுகள் நம்மை மதிப்பாய் பார்க்குதுங்கிறது என் அபிப்பிராயம். தனசேகர் திவ்யா ரொம்ப அமைதியாக இருந்தார்கள். 5 நிமிட இடைவேளைக்கு பிறகு முடிவு. மஞ்சுளா அவர்களை பார்த்தாள்.
எங்களுக்கு குழந்தை வேணும், குரலில் தெளிவாய் கோரஸாய் சொன்னார்கள்.